ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீம். நான் பூனா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிற சென்னை சில்க் தாங்க வந்திருக்கோம். ஒரு வழியா திவாலி முடிஞ்சுதுங்க. திவாலி முடிஞ்சா கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருமா என்ன? இன்னும் பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரப்போகிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான். ஸோ இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா வரிசையாக உங்களுக்கு கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் அப்படின்னு எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்காக எக்கச்சக்கமான சாரீஸ் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபியூ கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தீபாவளிக்கு அப்புறம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு நினச்சோங்க. அப்படி கிடையாதுங்க. ஏன்னா தீபாவளிக்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கூட்டம் இருந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஷேட்ஸில் இருக்க சாரீஸ், ரொம்ப மைல்டு ஷேட்ஸ், பேஸ்டல் ஷேட் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சாரியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகான ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் கட்டினாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி யார் கட்டினாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து பிரைட் சாரீஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சாரீஸ் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பேஸ்டல் ஷேடில் ஒரு சாரீங்க. 1995 இதோட ப்ரைஸ் ரேஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு மின்ட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்டிக் பார்டர் போட்ட மாதிரி அழகான சாரீ. பாடியிலையும் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ஒர்க் இல்லைங்க, பட் அழகான ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பல்லுவும் பார்த்தீங்கன்னா அதே மெட்டாலிக் டைப்பில் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளவுஸும் அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க. ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது சாரீஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு ஃபங்க்ஷனல் வேற யூஸ் பண்ணலாம், ஒரு ஆஃபீஸ் வேற கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதிகமான ஒரு ஒர்க்கெல்லாம் கிடையாது. ரொம்ப மைல்டு ஷேடும் கூட. வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் ராயலாகவும் இருக்கும், எலிகண்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது இந்த சாரீங்க. இது 2495 இதோட ப்ரைஸுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஷேடு. பட் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜரி ஒர்க்லாம் இருக்குது. ஜரி ஒர்க் மீன்ஸ் ரொம்ப மைல்டாக அழகான ஒரு ஜரி ஒர்க்கு கீழே பார்டரில் கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்டரில் அழகாக இங்கே பாருங்கள் ஒரு ட்ரீ மாதிரி இருக்கா, அது ஃபுல்லாக உங்களுக்கு காப்பர் ஜரியில் வீவிங் ரொம்ப அழகாக இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல். இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸாக வரும். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்க்க எலிகண்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ட்ரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்குங்க ஆக்சுவலாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ், இந்த காஸ்ட்டு. பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு டிசைன்ஸ் தான். பட் அந்த பல்லு அண்ட் கீழே பார்டரில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ப்ரைஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்தது இந்த சாரீங்க. இது வந்து ஒரு சாண்டில் கலர் சாரீ. 1695. இதுவும் பார்த்தீங்கன்னா பாடியில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்ட மாதிரி டபுள் சைட் பார்டர். பெருசாக இது வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப ரிச் கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பட் கண்டிப்பாக ரொம்ப எலிகண்ட்டான கலெக்ஷன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரிட்டியான கலெக்ஷன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமிங்காக இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு கலெக்ஷனுங்க. ஸோ வேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்குங்க. இவங்கன்னு இல்லாமல் யார் வேணாலும் வேர் பண்ணக்கூடிய அளவுக்கு அழகான சாரீ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சாண்டில் எல்லாமே பாஸ்டல் ஷேட்ஸில் இருக்கிற ரிச்சான கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசர் சில்க் சாரீஸுங்க. அடுத்தது இந்த சாரீ பாருங்க, ஒரு ஸ்கை ப்ளூவில் பியூட்டிஃபுல்லான ஒரு பார்டருங்க. 2495 இதோட ப்ரைஸ் ரேஞ்சுங்க. அழகாக பார்டரில் ரோசஸ் போட்ட மாதிரி, ஒன் சைட் பார்டர் தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரேல ரோசஸ் போட்ட மாதிரி இருக்குது. அதே மாதிரி பல்லு ஃபுல்லாகவும் உங்களுக்கு அழகான ரோசஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க. அட்டகாசமாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப எலிகண்ட்டாக, ரொம்ப ராயலாக தெரிவிங்க, ரொம்ப ரிச்சாக தெரிவிங்க. அந்த மாதிரி ஒரு பேஸ்டல் ஷேட்ஸ்க்கு அது தனியாக ஒரு இது இருக்குங்க. பார்க்க மைல்டு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிச்சாக தெரியும். அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. முக்கியமாக அந்த ரோசஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது க்ரீன்லேயே கொஞ்சம் பிஸ்தா க்ரீன் மாதிரி கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பருங்க. இங்கே ஆர்ட்டை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு வில்லேஜோட ஒரு இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 1995 இதோட ப்ரைஸுங்க. செம்மையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஆர்ட் ஒர்க்குங்க. உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே அந்த ஆர்ட் ஒர்க் கண்டினியூ ஆகுது. கீழே பார்டர் இருக்கிற இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ஆர்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பாடியிலையும் அழகழகான ஆர்ட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்கள் சாரியோட பார்டரில் செக் பண்ணி பாருங்களேன். நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படியும் காட்டுவேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹக்கோபா கட் ஒர்க்லாம் இருக்கும்ல, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து இந்த சாரிக்கு ஒரு ரிச்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஆர்ட் ஒர்க் சாரி ஃபுல்லாக ஃபாலோ ஆகுதுங்க. நான் கூட கொஞ்சோண்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை, ஃபுல்லாகவே ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு நான் சொன்ன பாருங்கள், மேலே பார்டர் டபுள் சைட் பார்டருங்க. அது
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அழகான பார்டர் ஒரு லேஸ் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த சாரீங்க, இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சாரீ 1695. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு ஒரு காதி டைப்பில் இருக்குல்ல, பட் இது காதி கிடையாது, டசர் தான், டசர் சில்க் தான், பட் காதி டைப்பில் இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக நம்ம யூஸ்வலாக பார்க்குற சாரீ மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அழகான ஒரு ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ, ஒயிட்னு நிறைய கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. யூஷுவல் பேட்டர்ன் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு சாரியோட அந்த பாடி டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது. யூஷுவலாக அந்த லைன்ஸு, ஃப்ளாரல் ஒர்க், அந்த மாதிரி ஸ்ட்ரைட்ஸ் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது 1695க்கான கலெக்ஷனுங்க. நல்ல அழகான ப்ரௌன், உடன் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன், லைட் ப்ரௌன் ஃபேமிலிஸ் அந்த எல்லா கலர்ஸும் இந்த சாரியில் இருக்குங்க. பல்லுவும் அப்படி தான் மைல்டு ஒரு ப்ரௌன் ஷேடில் இருக்குது. சூப்பராக இருக்குங்க இந்த சாரியும், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா எலிகண்ட்டான சாரீஸுங்க எல்லாமே. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ஆஃபீஸ் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப எலிகண்ட்டாக தெரிவிங்க. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். பாடியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ப்ளூ சாரியில் அதே சேம் பேட்டர்ன் சாரீ தாங்க, கலர் மட்டும்தான் இதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, மற்றபடி சேம் சாரீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த சாரீ, அழகான ஒரு க்ரீன் கலர் சாரீ, ஒரு ஆஷ் கலர் வித் க்ரீன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல அழகான உங்களுக்கு அந்த ஒர்க், அந்த பெயிண்டிங் ஒர்க் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பிரிண்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. அது ரொம்ப கரெக்டாக பார்த்தா ஒரு கண்ணுக்கு ஒரு மாதிரி ஒரு டிசைன் தெரியும் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாரல் ஒர்க்கு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி, ஒரு ஹேண்ட் பெயிண்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு சாண்டில் கலரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பார்டர், க்ரீன் கலர் பல்லு வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பெருசாக ஹெவியாலாம் இல்லைங்க, ரொம்ப லைட் வெயிட் தான், அவ்வளோ நல்லாயிருக்கும். நார்மலாகவே காட்டன் பார்த்திங்கன்னா எல்லா காட்டனுமே உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அதில் ஸ்பெஷலாக இது வந்து டசர் அப்படிங்கிறனால ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு ஆஷ் கலர் சிமெண்ட் கலர் அப்படின்னு சொல்லலாம். 1995 இதோட ப்ரைஸ் ரேஞ்ச். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஃப்ளாரல் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாரல் ஒர்க் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். டபுள் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆன்டிக் பார்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்லுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் பார்டர் கலர்லேயே தான் இருக்குது. ப்ளவுஸும் உங்களுக்கு ஆன்டிக் பார்டர் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. வேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பார்க்குறதுக்கு இது லைட் ஷேடாக தெரியும், பட் நீங்கள் இந்த சாரீஸ்லாம் வேர் பண்ணும்போது தான் அதோட அழகே தெரியும், அவ்வளோ நல்லா ரிச்சாக தெரிவிங்க. ஸோ இது எல்லாமே இன்னும் நம்ம பார்க்காத கலெக்ஷனுங்க, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ரிச் அண்ட் ராயல் கலெக்ஷனுங்க. ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ கொஞ்சம் வைப்ரண்ட் கலரில் வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் தனியாக ஒரு அழகுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரைட் கலர்ஸ் பார்த்து இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து என்னடா டல் ஷேடாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இது வேர் பண்ணிங்கன்னா தான் அதோட அழகு தெரியும். அந்தளவுக்கு க்யூட்டான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் ஜஸ்ட் இன்றைக்கி வந்து நம்ம எப்போவுமே பிரைட்டாக தானே பார்க்குறோன்னு சொல்லி தான் இந்த சாரீஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 1695க்கு இந்த பியூட்டிஃபுல்லான இந்த பிங்க் கலர் சாரீங்க சூப்பராக இருக்குது. பார்டரும் கொடுத்துருக்காங்க பிங்க் கலரில். பாடி ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு நல்லா ஒரு பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி பார்டர். இதுதாங்க பல்லு, நல்லா பேபி பிங்க்கில் பல்லு கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரோஸ் மில்க் கலருங்க, மைல்டு பிங்க்கு, அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதாங்க இது நிஜமாவே பேபி பிங்க் தான். அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஃபுல்லாக ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் போட்ட மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், அத்தனை அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரீ. ஸ்கை ப்ளூ சாரியை ஓப்பன் பண்ணோன்னே நீங்களே அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும்.
அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க 1995. ஸோ பாருங்கள் அழகாக அந்த ஃப்ளாரல் ஒர்க்குங்க, சான்ஸே இல்லை. நல்ல ஒரு ஒயிட் கலர் ஃப்ளோரல் ஒர்க்கு அவ்வளோ பியூட்டிஃபுல். அதை தவிர பர்பிள் ஃப்ளாரல் ஒர்க்குன்னு இப்போ சான்ஸே இல்லைங்க. இந்த பெயிண்டிங்லாம் வந்து என்னன்னு சொல்கிறதுங்க, அவ்வளோ ரிச்சாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சாரீலாம் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்பி பார்க்காம போக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது பார்க்குறத விட இந்த சாரீஸ் வேர் பண்ணும்போது தான் அதோட அழகு தெரியும். அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அடுத்தது உங்களுக்கு அழகான ஒரு மைல்டு பிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஃப்ளாரல் ஒர்க் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்டர் உங்களுக்கு ஆஷ் கலரில் உங்களுக்கு ஒரு சரி பேட்டர்னில் டாட்டாக வச்ச மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாரீங்க, இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கு லீஃப் டிசைன் போட்ட மாதிரி ஒரு கொடி பேட்டர்ன் மாதிரி போட்டுட்டு டபுள் சைட் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேஸ்டல் ஷேட்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைட் கலர்ஸ் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக பேஸ்டல் ஷேட்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அடுத்தது இந்த சாரீங்க 1995 ஒரு ஆஷ் கலர் சாரீ. அதுலேயும் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா மல்டி கலரில் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சாரீ ஃபுல்லாக புட்டா ஒர்க்ஸ் அண்ட் பல்லு நல்லா கிராண்டாக உங்களுக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மல்டி கலரில். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே சாரீ வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக சென்னை சில்க் போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ரைட் சைடில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பரில் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாரீஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்காக அரேஞ்ச் பண்ணியும் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தது எல்லாமே பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் ஷேட். இது பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு சாரீ ஒயிட், ஹாஃப் ஒயிட் வித் க்ரீன் கலர் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கு. அடுத்தது இதுவும் பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட் வித் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளூயிஷ் க்ரீன் கலர் பார்டர் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீ. அடுத்தது நீங்கள் பார்க்குறதும் ஒரு மைல்டு க்ரீன் அப்படின்னு கூட சொல்லலாம் வித் ஆஷ் கலர் பார்டரோட சூப்பராக இருக்குது. ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் ஜரி ஒர்க் இருக்குது. அது தவிர உங்களுக்கு அழகான ஃப்ளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. சூப்பரான கலெக்ஷனுங்க, அட்டகாசமாக இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.